Hi, now I'm Dr. Madan Kumar Periyaswamy, MS Ortho, consultant in Immune Specialty Hospital, specialist in knee replacement and spine surgery and arthroscopic surgeries. உங்களுக்கு ரொம்ப நாளாக நெக் பெயின் இருக்கா? அந்த நெக் பெயின்னால உங்களுக்கு என்ன மாதிரி பில்லோ சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா? ஸோ இது என்ன மாதிரி பில்லோ நம்ம சூஸ் பண்ணோம், பில்லோட ஹைட் எப்படி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கர்வச்சர், இந்த ஸ்பைனில் வந்து இந்த எஸ் ஷேப்டு கர்வச்சர் இருக்கும். இந்த கர்வச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம தூங்கும் போது. இதனால தான் சில பேருக்கு அந்த கர்வச்சர் மெயின்டைன் பண்ணால் தூங்கி எழுந்திரிச்சோன்னே கழுத்து பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. லாங் டேர்மில் கழுத்து வலி இருக்கவங்களுக்கு, அந்த தேய்மானம் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகும். ஸோ இதில் பில்லோ செலெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஹைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் காலோட டிப்பும் உங்கள் ஷோல்டர் டிப்பும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். அப்போ தான் இந்த கர்வச்சர் மெயின்டைன் ஆகும். இன்கேஸ் நம்ம பில்லோ வைக்காம படுக்கிறோம், இல்லை சின்ன பில்லோ வைக்கிறோம்னா உங்கள் கழுத்து பின்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் நெக்கு ஓவர் கர்வச்சர் ஆகும், ஸ்ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி நம்ம திக்கான பில்லோ வைக்கும் போது உங்களோட இந்த லைன் வந்து முன்னாடி போகும். ஸோ முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனோட இது வந்து ஃப்ளெக்ஷனில் போகும்போது இன்னும் பெயின் ஜாஸ்தி கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ரொம்ப காமனாக பெயின் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு, பட் ஆனால் எந்த பில்லோ வச்சாலும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு மார்க்கெட்டில் இருக்க பில்லோ தான் நமக்கு சர்விக்கல் பில்லோ. ஸோ இந்த சர்விக்கல் பில்லோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இது மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பைனோட கர்வேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இன்கேஸ் சார் இதில் வந்து 2 பம்ப் இருக்குது, ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, நான் எப்படி நான் படுக்கிறது அப்படின்னா, இன்கேஸ் ரொம்ப பேஷண்ட் வந்து ஒபீஸாக இருக்காங்க, ரொம்ப குண்டாக இருக்கும்போது என்னன்னா அவங்களோட ஷோல்டர் லெவல் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி சைடில் படுக்கும்போது பெட்டராக இருக்கும். இதே ரொம்ப தின் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா இந்த சைடு படுத்தீங்கன்னா அப்படின்னா கழுத்து வலி அதிகமாகும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சைடு கழுத்து வச்சு படுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். எல்லாருமே இதை நான் வாங்கி யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் தேவையில்லை. ஸோ உங்களோட பில்லோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதுலேயே சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பெயின் ஏதோ அக்ரவேட் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பில்லோ எல்லா மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது, எல்லா ஷாப்லையுமே கிடைக்குது. இது பேர் வந்து சர்விக்கல் பில்லோ. இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு நெக் பெயின் ரிலீவ் ஆகும். இதோட சேர்த்து ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்குக்கான எக்ஸசைஸ் அது வந்து முந்தின வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒர்க் ஸ்டேஷன். இன்கேஸ் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டம் வந்து நம்ம கழுத்து லெவல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இன்கேஸ் அது ரொம்ப ஹைட்டில் இருந்தாலும் நெக் ஸ்ட்ரெயின் ஆகும், ஸோ ரொம்ப கீழே இருந்தாலும் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ உங்கள் ஒர்க் ஸ்டேஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டான இதில் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சிஸ்டம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கை வந்து ப்ராப்பராக ரெஸ்ட் பண்ணிக்கங்க. ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணுறதோ மவுஸ் யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஐடி ஜாப்ல இருக்கவங்க, சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க, பேங்க்ல இருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து நெக் பெயின் வந்து கண்டிப்பாக ரிலீவ் பண்ணும். தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டடான சந்தேகங்கள், மெயினாக ஆர்த்தோ ரிலேட்டட் சந்தேகங்கள், ஸ்பைன் இந்த மாதிரி சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சந்தேகங்களை கேளுங்க.